திரைப்படம் நேத்து 3வது நாள், அதாவது சனிக்கிழமை எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, தமிழ்நாட்டுல எவ்வளோ, மற்ற ஸ்டேட்ஸ்ல எவ்வளோ, அப்புறம் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது இருக்கா, இல்ல மறுபடியும் வசூல்ல சரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் வெளிநாட்டு வசூல், அதாவது நார்த் அமெரிக்கா, யூகே, மலேசியா, அப்புறம் ஆஸ்திரேலியா, கல்ஃப் கண்ட்ரிஸ் அங்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இதுவரையும் வசூல் பண்ணியிருக்கு, ஓவர்சீஸ்ல டோட்டலாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். இதை தாண்டி மெட்ராஸ் மேட்னி அப்படிங்கிற ஒரு சின்ன பட்ஜெட் படம் முதல் நாள் ஒரு நார்மலான ஒரு கலெக்ஷன் பண்ணியிருந்தது. 2வது நாள் ஒரு பயங்கரமான இன்க்ரீஸ் இருக்கு, அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் பரமசிவன் ஃபாத்திமா அப்படிங்கிற படம், பேரன்பும் பெருங்கோபமும் அப்படிங்கிற ஒரு படம், இந்த படங்களோட வசூல்லாம் எப்படி இருக்கு. ஹிந்தியில வந்து ஹவுஸ்ஃபுல் 5 அந்த படம் வந்து நேற்று 2வது நாளுமே ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. இது இல்லாம இன்னும் சில படங்கள், அந்த படங்களோட வசூல் நிலவரம் எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கறதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று வீடியோவில் நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன், இதை தான் ஃப்ரேமாக வச்சுருந்தேன். அதாவது 2 ஒயின் பாட்டில் வந்து வாஷ் பேஷனில் ஊற்றுற மாதிரி. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர். ஆமாங்க, நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. அந்த குயிட் பண்ணிடா அப்படிங்கிற பாட்டு, அந்த பாட்டில் வரக்கூடிய ஃப்ரேம் தான். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் சூர்யா, ரவிக்குமார், சவுந்தர், விஜய் ஜி அப்படிங்கிறவர், அப்புறம் SP 4716 அவர் பேர் கரெக்டாக தெரியல. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஃபைனல் டெஸ்டினேஷன் 6th பார்ட், அதாவது பிளட் லைன்ஸ், இந்த படத்தோட 24வது நாள் வசூல் இந்தியாவில் 1,23,00,000. இந்தியாவில் டோட்டலா இந்த படம் 24 நாள்ல 67,28,00,000. உலகம் முழுக்க இந்த படம் $247.2 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது 2120 கோடி கிட்ட இந்தியன் கரன்சிக்கு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு. மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கார்டிங் டே 22 இந்தியாவில் வந்து 2,43,00,000. இந்தியாவில் டோட்டலா 113 கோடியே 48 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. $395.9 மில்லியன் 3,400 கோடி கிட்ட வருது. இப்போ இந்த படம் ஒவ்வொரு நாளும் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்குது. எப்படின்னா, இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வசூல் தேவைப்படுது. அதுல கொஞ்சோன்னு கடுகளவு டெய்லி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த படம் குறைஞ்சது ஒரு 150 to 200 மில்லியன் கலெக்ட் பண்ணணும்னா அது பண்ணா பிரேக் இவன் பண்ணிடுவானா? இல்ல, அது இன்னைக்கு பண்ணணும். இதை தாண்டி அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம்லாம் இந்த படம் பெரிய கலெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு முதல்ல இந்த வாரம் பெரிய கலெக்ஷன் பண்ணணும்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் போற போக்க பார்த்தா பெரிய டிசாஸ்டர் அமையுங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஏன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட்ங்கிறது 850 மில்லியன் to 900 மில்லியன் கிட்ட தேவைப்படுது. லிலோ அண்ட் ஸ்டிச் இந்த படத்தோட 16வது நாள் வசூல் இந்தியாவில் 30 லட்சம், டோட்டலா இந்தியாவில் 8,28,00,000. ஸோ 647.1 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க இது வரையும் 5,550 கோடி கிட்ட வருது. கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் இந்த படத்தோட டே 9 இந்தியாவில் 45 லட்சம், டோட்டலா இந்தியாவில் 11,32,00,000. 55.2 மில்லியன் $474 கோடி கிட்ட வருது. பூல் சுக் மாஃப் இந்த படத்தோட டே 16 இந்தியாவில் வந்து 1,19,00,000, உலகம் முழுக்க 1,40,00,000. நேற்று 16வது நாள் டோட்டலா 80,44,00,000 இந்தியாலையும், 84,89,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் ஹவுஸ்ஃபுல் 5 டே 2 கலெக்ஷன் நேற்று ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. இந்தியாவில் 38,43,00,000, உலகம் முழுக்க 48,63,00,000. 64,78,00,000 இந்தியாலையும், 86,78,00,000 இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 240 கோடி பட்ஜெட். இந்த 2 நாள்ல பெரிய வசூல். இன்னைக்கு அதை விட பெரிய வசூல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்ப்போம். அப்புறம் பைரவம் திரைப்படத்தோட டே 9 ஆந்திரா தெலுங்கானால 62 லட்சம், உலகம் முழுக்க 68 லட்சம். 11,48,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், 14,31,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. நரிபேட்டா திரைப்படம் டே 16 கேரளால 75 லட்சம், உலகம் முழுக்க 81 லட்சம். 25,46,00,000 இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. மாமன் திரைப்படத்தோட டே 23 தமிழ்நாட்டில் 42 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று ஒரு நல்ல இன்க்ரீஸ் இருக்கு. ஸோ டோட்டலா வேர்ல்டு வைடு இந்த படம் நேற்று 23வது நாள் 44 லட்சம். டோட்டலா உலகம் முழுக்க இதுவரையும் 23 நாள்ல 38,89,00,000, 43,17,00,000 உலகம் முழுக்க. அதாவது தமிழ்நாட்டில் 38,89,00,000. அப்புறம் பேரன்பும் பெருங்கோபமும் அப்படிங்கிற படம் டே 3 தமிழ்நாட்டில் 4 லட்சம், உலகம் முழுக்க 5 லட்சம். டோட்டலா 20 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 23 லட்சம் உலகம் முழுக்க. 4 கோடி பட்ஜெட். ஒரு மோசமான கலெக்ஷன் தான் எடுத்துட்டு இருக்கு.
பரமசிவன் ஃபாத்திமா இந்த படம் ஒரு பெரிய டிபேட்டை கிரியேட் பண்ணியிருக்கு. ஆனா அதாவது சோசியல் மீடியால ஒரு பெரிய டிபேட்டை கிரியேட் பண்ணியிருக்கு. இது பெரிய பேசும் பொருளா அமைஞ்சிருக்கு. ஆனா வசூல் மட்டும் வரல. டே 2 7 லட்சம், தமிழ்நாட்டிலையும் உலகம் முழுக்க 8 லட்சம், டோட்டலா தமிழ்நாட்டில் 13 லட்சமும், உலகம் முழுக்க இந்த படம் 15 லட்சம், 5 கோடி பட்ஜெட். ஆனா மெட்ராஸ் மேட்னி அப்படிங்கிற படம் டே 2 ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு. அதாவது 34 லட்சம் தமிழ்நாட்டிலையும் 37 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்த படம் 2 நாள்ல 48 லட்சம் தமிழ்நாட்டிலையும் 52 லட்சம் உலகம் முழுக்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படம் ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு சண்டே அதோட பெரிய நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம் எந்த அளவுக்கு கலெக்ஷன் வரப்போகுதுன்னு. அப்புறம் தக் லைஃப் திரைப்படத்தோட கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் கலெக்ஷனை நம்ம பார்த்துருவோம். ஓவர்சீஸ் டோட்டல் கலெக்ஷன் இது. நார்த் அமெரிக்கால 1.19 மில்லியன் US டாலர்ஸ், 10 கோடியே 19 லட்சம். யூகேல அப்ராக்சிமேட்டா 200K பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு, 2 கோடியே 30 லட்சம். மலேசியால 2.65 மில்லியன் மலேசியன் ரிங்கிட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு, 5 கோடியே 31 லட்சம். ஆஸ்திரேலியால 385K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ், 2 கோடியே 13 லட்சம். ஸ்ரீலங்கால 2 கோடியே 65 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு, அதாவது ஸ்ரீலங்கன் கரன்சிக்கு. இந்தியன் கரன்சிக்கு 77 லட்சம். கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஒரு 865K US டாலர்ஸ், 7 கோடியே 40 லட்சம். இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல 498K US டாலர்ஸ், 4 கோடியே 26 லட்சம். டோட்டலா 3.78 மில்லியன் US டாலர்ஸ் வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 32 கோடியே 38 லட்சம். ஸோ ஓவர்சீஸ் இப்போதைக்கு 32 கோடி 38 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்த 3 நாள்ல. ஓப்பனிங் பெரிய ஓப்பனிங் இருந்தது, ஆனால் 2 நாள் ஒரு பெரிய ட்ராப் இருக்கு. நேற்றுமே அப்படிப்பட்ட ஒரு ட்ராப் இருக்கு ஓவர்சீஸ்ல. ஆனால் தமிழ்நாட்டில் நேற்று ஒரு நல்ல கலெக்ஷன், அதாவது டே 2க்கு டே 3 ஒரு நல்ல கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் 7 கோடியே 44 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 75 லட்சம், கேரளால 58 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 53 லட்சம், ஓவர்சீஸ்ல 3 கோடியே 65 லட்சம், உலகம் முழுக்க 12 கோடியே 95 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாடு தாண்டி ஓவர்சீஸ் கூட ஒரு பெரிய டிராப் இருக்கு. அதே மாதிரியே மற்ற ஸ்டேட்ஸ், மற்ற அதர் ஸ்டேட்ஸ், ஆந்திரா தெலுங்கானா, கேரளா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலாம் வேற லெவல்ல டிராப் ஆயிருக்கு. ஸோ டோட்டலா தமிழ்நாட்டில் இந்த படம் 29 கோடியே 28 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 3 கோடியே 41 லட்சம், கேரளால 2 கோடியே 56 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2 கோடியே 53 லட்சம், ஓவர்சீஸ்ல 32 கோடியே 38 லட்சம், உலகம் முழுக்க 70 கோடியே கடந்திருக்கு. 3 நாள்ல 70 கோடியே 16 லட்சம். ஸோ இந்த படத்தோட வசூலை மட்டும் வச்சுக்கிட்டு கமல் சார், மணிரத்னம், எஸ்டிஆர் இவங்களுக்குலாம் சுத்தமாக பாக்ஸ் ஆஃபீஸே கிடையாது, இவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டே கிடையாது, இவங்களுக்கு மார்க்கெட் வேல்யூவே கிடையாது, இவங்களுக்கு பிஸ்னஸே கிடையாதுன்னு ஒரு பக்கம் சோசியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு டிராக்கர்ஸ்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய அளவில் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கக்கூடிய டிராக்கர்ஸே இந்த மாதிரி ஒரு ஹேட்ரடை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு படம் நல்லா இல்லை அப்படிங்கும் போது ஆப்வியஸ்லி அதுக்கு வந்து, அதாவது ரிவ்யூ அப்படிங்கிறது மோசமாக வரும்போது அதுக்கு ஆப்வியஸ்லி வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கம்மியாகும். ஆனா சுத்தமா மார்க்கெட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொபகண்டாவை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது இந்தியன் 2க்குமே நடந்தது, இப்ப இந்த படத்துக்குமே நடக்குது. நான் நான் அதை தாண்டி இன்னொரு விஷயம் கேட்கிறேன். நீங்க எல்லாருமே மோஸ்ட்லி படத்தை பார்த்துருப்பீங்க. அது ஏன் நல்லா இல்லை, ஏன் ஒர்க் ஆகல அப்படிங்கிறது படியாவது போய் பார்த்துருப்பீங்க. நல்லா இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட சில பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க. நான் பார்த்தவங்க கிட்டேயே கேட்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்றது, நான் படம் பார்க்கும்போது எனக்கு வந்து சில சீன்ஸ் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, சில சீன்ஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல, அது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். ஆனா நிறைய பேர் இந்த படத்தை ஆக்சுவலா ரிவ்யூ படி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த படத்தை நல்லா இல்லை, மணிரத்னமும் கமல் சாரும் நம்மளை கவுத்திட்டாங்க, அவங்க நாயகன் மாதிரி ஒரு படம் எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும், இன்னொரு படத்தை இந்த படத்துல என்ன குறை இருக்கு, இந்த படத்தை ஏன் இப்படி சொல்றாங்க, இந்த படத்துல இருக்கு பிரச்சனை எல்லாம் இருக்கு, ஆனா அதை தாண்டி இவங்க சொல்ற மாதிரி ஒரு மட்டமான படம் இது கிடையாது, இந்த படம் ஆக்சுவலா ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரால சொல்லப்படுது. ஆக்சுவலா இப்ப இந்த படத்துக்கு ஃபுல் நெகட்டிவ் ரிவ்யூவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு பக்கம் இந்த படத்துக்கு பயங்கர பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குதான் செய்யுது, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா அந்த ஒரு சின்ன பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை வச்சு இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு பெரிய பூம் கிரியேட் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா ஒரு காமன் ஆடியன்ஸ், ஜென்ரல் ஆடியன்ஸை இந்த படம் கவர் பண்ணல அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இருந்தாலும் வரப்போற நாட்கள்ல பார்ப்போம். ஸோ ஒருவேளை நீங்க படம் பார்த்து எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ அப்படின்னா அது என்ன காரணத்துக்காக பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், ரஹ்மான்.